எக்ஸாம் 2 எக்ஸாம் தான் அட்டென்ட் பண்ணியிருக்கேன். மார்ச் வந்தப்போ அட்டென்ட் பண்ணேன். இப்போ லாஸ்ட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணேன். இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்சேன். இன்ஃபர்டிலிட்டி பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் வந்தது எப்போ அப்படின்னா, என்னோட ரிலேஷன்ஸ் சுற்றி இருக்கிறவங்க வந்து இதனால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. 40-45 கிராஸ் பண்ணி ரொம்ப வெக்ஸ் ஆகி இது வேண்டாம் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. அவங்களெல்லாம் பார்த்து சரி இதுல ஏதாவது ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு ஒரு கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு யோசனை வந்து இருந்துச்சு. ஆனா எப்படி கத்துக்கணும், என்ன பண்ண போறான்னு தெரியல. அவ்வளவுதான் எம்ஆர்பி எக்ஸாம் முடிஞ்சிச்சு. 3 years 4 years அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுதான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தேன் சிஎம்ஏ ப்ரோக்ராமுக்கு. சரி அட்டென்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இதுவரை எங்கேயும் கிளாஸ்லாம் போனது கிடையாது. இப்போ இன்ஃபர்டிலிட்டியில வந்து கவுன்சிலிங் வந்து ஒரு பேஸ்மெண்ட்ங்கிறதே நான் இங்கே இருந்து தான் கற்றுக்கிட்டேன். நிறைய பேசிக்கான விஷயங்கள் நிறைய வந்து இங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ இந்த கிளாஸ் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப சோர்ந்து போய் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் இப்போ வந்து ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு நீ நிறைய கிளாஸ் அட்டென்ட் பண்ணி நிறைய கற்றுக்கணும். ஒரு அலோபதி டாக்டர் கிட்ட வந்து நம்ம பேசி எங்களாலையும் முடியும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு நாலேஜ் கெயின் பண்றது என்னோட மிகப்பெரிய சக்சஸ். தேங்க்யூ.